வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. இதயங்களை திறந்தவராய் இறைப்பதம் வருவோம், இறைவனையே ஏற்றவராய் இல்லம் செல்வோம். வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. ஆலயத்தில் நாமும் வணங்குவோம், இறைவனை மனிதரில் நாளும் காணுவோம். ஒருவரை ஒருவர் மதித்து வாழுவோம், பிரிவினை பிளவுகள் பிணக்குகள் தீர்ப்போம், சமநீதி சமத்துவம் நாம் படைப்போம் உலகிலே. சோதரராய் சேர்ந்து வாழுவோம் என்றுமே. வருக வருக இறை குலமே ஆலயம் வருக, பெருக பெருக இறையருளை தினமும் பெருக. நானே உலகின் ஒளி என்று இயேசு கிறிஸ்து உலகின் ஒளியாக திகழ்ந்தார். ஒவ்வொரு நாளும் ஒளியின் பாதையில் நம்மை வழி நடத்துகிறார் என்பதன் அடையாளமாக குத்துவிளக்கானது ஏற்றப்படுகிறது. நம் ஆன்மீக வாழ்வில் ஒளியாக இருந்து வழிகாட்டி வரும் குருக்கள் இருவர் இணைந்து இந்த திரியை ஏற்றுவார்கள். கல்வி கண் கொடுத்து சமூக பணியில் இயேசுவின் விளிம்பியங்களை மக்களுக்கு அறிவிக்கின்ற அருட்சகோதரிகள் மெய்யபுரம் அருட்சகோதரி ஒருவரும் நெய்வாசல் அருட்சகோதரிகள் ஒருவரும் இணைந்து இரண்டாம் திரியை ஏற்றுவார்கள். இந்த வாழ்வு இறைவன் கொடுத்த வாழ்வு என்று எண்ணி முழு மூச்சாக செயல்படும் இத்திருத்தல பொறுப்பாளர்கள் இணைந்து மூன்றாம் திரியை ஏற்றுவார்கள். தோழமை உணர்வோடு எப்பொழுதும் தோள் கொடுக்கின்ற எம் பங்கின் கிளை கிராமங்கள் மெய்யபுரம், நெய்வாசல், பி அழகாபுரி ஊர்களிலிருந்து மூவர் இணைந்து இந்த திரியை ஏற்றுவார்கள். வருங்கால சமுதாயத்தின் கண்களாக இயேசுவாக வாழ்வில் வாழ்ந்து காட்டுவோம் என்பதன் அடையாளமாக இளைஞர் இளம்பெண்கள் இணைந்து ஐந்தாவது திரியை ஏற்றுவார்கள்.
கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி இதோ இந்த அற்புதமான மாலை பொழுதுல உபகார தாயினுடைய அன்பு பிள்ளைகளாக ஆண்டவருடைய திருப்பீடத்திற்கு முன்பாக ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுத்ததை நினைத்து இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய நேரங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த தாயினுடைய பாதத்திலே அமர்ந்து இந்த கல்வாரி திருப்பலியிலே பங்கெடுப்பதின் வழியாக ஆண்டவர் என்னுடைய குடும்பத்தை உற்று பார்ப்பார், ஆண்டவர் என்னை நிறைவாக ஆசிர்வதிப்பார் என்ற ஒரு நல் எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய நம் அனைவரையும் முழுமையாக ஆண்டவருடைய இந்த கல்வாரி பலியிலே அர்ப்பணிப்போம். ஒரே குடும்பமாக நாம் இணைந்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அருமையான சகோதரன் சகோதரிகளே, கடந்த முன்னுரையே மிக சிறப்பான முன்னுரையாக இருந்தது. ஏறக்குறைய 8 தலைமுறைகளை கடந்து இந்த ஆலயம், இந்த திருத்தலம் சிறப்பு பெற்று கொண்டிருக்கின்ற நிகழ்வு. சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற மக்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் இயேசு கொடுக்கின்ற அழைப்பு. இங்கே குழுமியிருக்கின்ற நம் எல்லோருடைய வாழ்விலும் சுமைகள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் அனைத்தும் இருக்கும். நாம் இந்த வருடம் உபகார அன்னையிடம் வந்து ஜெபித்தேன், என் வாழ்வில் நான் ஜெபித்த காரியம் நடைபெற்றது, நன்றி அப்படின்னு நாம் நன்றி சொல்லியிருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில்? அப்படியே நாம் எதிர்பார்த்து ஜெபித்த காரியம் நடந்ததற்கு நன்றி சொன்னால் மீண்டும் ஒரு காரியத்தை விண்ணப்பமாக வைப்போம். இதுதான் மனிதனுடைய இயல்பு. வாழ்வில் நாம் எடுக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் ஒன்று நிறைவேறி விடுகிறது என்று சொல்லுகிற பொழுது அடுத்து ஒன்று நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடும். அனைத்தையும் எந்தவித தங்கும் தடையும் இல்லாமல் கொடுத்து கொண்டிருப்பவள்தான் நம்முடைய அன்னை உபகார தாய். நம்பிக்கையோடு இந்த அன்னையை நோக்கி வந்து ஜெபிக்கின்ற நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் தம்முடைய நிறைந்த பரிந்துரையினால் தம் மகன் இயேசுவிடத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறார் என்பதுதான் இப்பொழுது சொல்லப்பட்ட அந்த அற்புதமான முன்னுரையிலே சொல்லப்பட்ட எல்லா நிகழ்வும். எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் அத்துணை விண்ணப்பங்களையும் தம் மகன் இயேசுவிடத்திலே நமக்காக சொல்லி பரிந்து பேசி பெற்று தருகின்ற நம்முடைய உபகார தாய் இன்று நாம் தேடி வந்திருக்கிற, நம்பிக்கையோடு எழுப்புகிற நம் விண்ணப்பங்களையும் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு இன்றைய இந்த திருப்பலியிலே பக்தியோடு கலந்து கொள்வோம். இந்த பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய தவறுகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். ஆட்சி உண்டாகுக, அமைதி உண்டாகுக. உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, மாட்சி உண்டாகுக, அமைதி உண்டாகுக. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, மாட்சி உண்டாகுக, உலகினில் அமைதி உண்டாகுக. தந்தையின் வளத்தில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், ஆட்சி உண்டாகுக, அமைதி உண்டாகுக. தூய ஆவியுடன் தந்தையின் இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. தூய ஆவியுடன் தந்தையின் இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, என்றும் கன்னியான உபகார அன்னையினுடைய வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோம். ஆபத்துக்கள் அனைத்தினின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன். இறைவாக்கினர் செகரியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள்
10-13 வரை. மகளே சீயோன், அகமகிழ்ந்து ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாயிருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். நீங்களும் படைகளின் ஆண்டவரே என்னை உங்களிடம் அனுப்பினார் என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஆண்டவர் யூதாவை புனித நாட்டில் தமக்குரிய பங்காக உரிமை சொத்தாக்கி கொள்வார். எருசலேமை மீண்டும் தேர்ந்து கொள்வார். மானிடரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவர் திருமுன் அமைதியாயிருங்கள். ஏனெனில் அவர் தம் புனித இடத்திலிருந்து எழுந்தருளினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனக்கு அருள் பெரும் செயல் புரிந்தார். தூயவர் அவர் கஞ்சும் யாவர்க்கும் இரக்கம் தந்தார். சிறுகரை சிதறடித்தார், வலியரை வீழ்த்தி விட்டார். ஆண்டவரை ஏற்றி போற்றிடுவே, என் மீட்பர் கடவுளை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுவே. இரண்டாம் வாசகம். வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 19, மேலும் அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1, 3 முதல் 6, மேலும் 10. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ
நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 3இல் ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம்.
ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, உபகார அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாட வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னையின் நாமத்தில் அன்பு கலந்த திருவிழா நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்னையினுடைய பரிந்துரையால், அவருடைய வேண்டுதலால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகளை இறைவன் நமக்கு வழங்கி அருள் புரிய வேண்டும் என்பதற்காக ஜெபிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த அன்னையினுடைய வேண்டுதல் எப்பொழுதும் நமக்கு நிறைவாக கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த அன்னையினுடைய வழிகாட்டுதலிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் மேற்கொள்கின்ற இந்த பயணம் ஒரு பாதுகாப்பான பயணம், வெற்றியின் பயணம். காரணம், அன்னையினுடைய துணை இருக்கின்ற பொழுது நமது வாழ்வில் தோல்வி இல்லை. நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றியின் முயற்சிகள். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்வாழ்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். சிறப்பாக இந்த புனித தலத்தை தேடி வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் சிறப்பாக இந்த நாளிலே மன்றாடி ஜெபிப்போம். உபகார அன்னை நிச்சயமாக நம்மை வழி நடத்துவார். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவர் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகையை கண்டேனே. அன்பிற்குரியவர்களே, பாசமான தாய், அன்பான தாய், அரவணைக்கக்கூடிய தாய், ஆற்றலோடு நம்மை வழிநடத்தக்கூடிய இந்த தாய், உபகாரம் செய்யக்கூடியதே இந்த தாயினுடைய ஒரு மிகப்பெரிய குணமாக இருக்கிறது. எனவேதான் அண்டி வந்தவர்கள் வெறும் கையோடு திரும்பி போவதில்லை. எந்த நோக்கத்தை முன்வைத்து இந்த தலத்தை தேடி வருகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய தாயாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். எனவேதான் பெரும் மகிழ்ச்சியோடு இந்த தாய்க்கு விழா எடுப்பதற்கு வந்திருக்கிறோம். இந்த தாய் தன்னுடைய வாழ்வில் சந்தித்த சவால்கள் ஏராளம், அவர் அனுபவித்த துன்பங்கள் ஏராளம். ஆனால் அந்த துன்பங்கள் அனைத்தையுமே உதறி தள்ளிவிட்டு ஆண்டவரிடமிருந்து அந்த பெற்றுக்கொண்ட அந்த கொடையை தம்மை தேடி வரக்கூடிய மக்களுக்கு நாளும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். எனவேதான் இந்த தாய் உயர்ந்து நிற்கின்றார். இந்த தாய் பெருமைக்குரியவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார். தமக்கென்று எதையும் அவர் சேர்த்து வைப்பதில்லை. மாறாக எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உயரிய எண்ணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட எண்ணங்களில் இந்த சமூகத்தை வளர்த்து உருவாக்கி கொண்டிருக்கக்கூடியவர்தான் இந்த தாய். நாம் முன்னுரையிலே இந்த தாயினுடைய வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை எல்லாம் கோடிட்டு காட்டப்பட்டதை நாம் வாசிக்க கேட்டோம். எண்ணற்றவர்கள் பலவிதமான தேவைகளோடு வேண்டுதல்களோடு இந்த அன்னையை தேடி வந்து
அவை அனைத்தையும் நிறைவாக பெற்றிருக்கின்றார்கள். எனவே தாய்க்கு பொங்கலிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்த எண்ணற்றவர்கள் இந்த தலத்திற்கு வந்து செல்கின்றார்கள் என்று நாம் வாசிக்க கேட்டோம். இதை நீங்கள் அனுபவமாக பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட இந்த தாய் கடவுளினுடைய கருணையை, அன்பை, ஆதரவை, உடனிருப்பை, பாதுகாப்பை என்னாலும் நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கின்றார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட அந்த தாய்க்குரிய அற்புதமான இந்த பண்புகளை நாமும் நாம் வாழக்கூடிய சமூகத்தில் கடைபிடித்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த தாய் விரும்புகின்றார். அன்பிற்குரியவர்களே, தாயானவர் தான் படுகின்ற வேதனைகளை பெரிதுபடுத்தாது தன்னுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதை விரும்பக்கூடியவர். விக்டர் பூகே என்று அழைக்கப்படுகின்ற பிரெஞ்சு நாட்டு எழுத்தாளர் அவர். பிரெஞ்சு புரட்சியின் போது ஒரு தாய் தன்னுடைய 2 மகன்களோடு பாதுகாப்பான இடம் தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றார். காடு மேடுகள் எல்லாம் அவர் ஓடி ஒளிந்து எப்படியாயிலும் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று முயற்சி எடுக்கின்றார். 2-3 நாட்கள் அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது அவர் காடு வழியே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருவாயில் உண்பதற்கு எதுவும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்கவில்லை. சோர்வோடு காணப்பட்டு ஒரு மரத்தடியிலே தன்னுடைய பிள்ளைகளோடு அமர்ந்திருக்கின்றார். மிகவும் ஒரு கடுமையான நெருக்கடியில் அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். அப்பொழுது 2 இராணுவ வீரர்கள் அந்த பகுதியிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாய், அந்த தாயினுடைய 2 பிள்ளைகள், அவர்கள் மிகவும் சோர்வுற்று களைப்புற்று உண்பதற்கு வழி இல்லாமல் துவண்டு இருக்கக்கூடிய அந்த நிலையை பார்க்கக்கூடிய அந்த இராணுவ வீரர்கள் அருகிலே சென்று, அம்மா ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை, 3 நாட்கள் ஆகிறது, என்னுடைய பிள்ளைகளை இப்படி பாதுகாப்போடு அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறேன், என்னுடைய ஓட்டம் எப்பொழுது நிற்கும் என்று தெரியவில்லை என்று கண்ணீரோடு அதை பகிர்ந்து கொள்கின்றார். அந்த இராணுவ வீரர்களில் ஒருவர் தான் வைத்திருந்த ஒரு பெரிய ரொட்டி துண்டை அந்த தாய்க்கு வழங்குகின்றார். அம்மா, நீங்கள் சாப்பிட்டு இந்த குழந்தைகளை எப்படியாயிலும் காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அதை கொடுத்துவிட்டு நகர்கின்றார்கள். உடனே அந்த தாய் அந்த ரொட்டி துண்டை 2ஆக உடைத்து அதை தன்னுடைய மகன்களுக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிடுவதை பார்க்கின்றார். கண்ணீரோடு அதை பார்த்து ஆனந்தப்படுகின்றார். பசியோடு இருந்த அந்த பிள்ளைகள் உணவருந்தக்கூடிய அந்த ஒரு நிலையை பார்த்து அவர் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றார். அந்த ரொட்டி துண்டு கொடுத்த அந்த இராணுவ வீரர், இந்த அம்மாவுக்கு கொடுத்தா அந்த அம்மாவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, ஏன் அந்த அம்மா வந்துக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டு இவங்க மட்டும் சாப்பிடாம இருக்கிறாங்க? ஒருவேளை அவங்களுக்கு பசிக்கலையா, இல்லை வேறு ஏதாவது வைத்து அவர்கள் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டார்களா? இருவரும் மீண்டும் அந்த இடத்திற்கு நடந்து வந்து அந்த தாயிடம், அம்மா ஏங்கம்மா நீங்கள் வந்து சாப்பிடலை, அதை 2ஆ உடைச்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப, ஐயா என் பிள்ளைங்க சாப்பிட்டா போதும், நான் நிறைவடைவேன் என்று சொல்லுகின்றார். என்னுடைய பிள்ளைகள் சாப்பிட்டால் போதும், நான் நிறைவடைவேன் என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, நம் தாய், உபகார தாய், இப்படிப்பட்ட ஒரு நிலையில் விளங்கி கொண்டிருக்கக்கூடியவர். தன்னை தேடி வரக்கூடிய அன்பு பிள்ளைகள் நிறைவோடு வாழ வேண்டும் என்பதுதான் அவருடைய உயர்ந்த நோக்கம். பல தேவைகளோடு, கவலைகளோடு, கஷ்டங்களோடு, கண்ணீரோடு, புலம்பல்களோடு தவித்து வரக்கூடிய அந்த மக்களை தேற்றுவதுதான் என்னுடைய பணி.
இதற்காகத்தான் நான் இந்த இடத்திலே வீற்றிருக்கிறேன், அருள்பாலித்துக் கொண்டே இருக்கிறேன். வாசிக்க கேட்டோம், வேறெங்கிலும் மழை பொய்த்தாலும் கூட இந்த ஆலயம் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த பகுதி ஒருபோதும் பொய்த்து விடுவதில்லை. வரும்போதும் பார்த்தோம், அருகிலே இருக்கக்கூடிய குளங்களில், கண்மாய்களில் தண்ணீர் இருக்கிறது. ஏதாவது ஒரு விதத்தில் என்னுடைய மக்களை காப்பாற்ற வேண்டும், இவர்களினுடைய தேவைகளுக்காக பரிந்து பேச வேண்டும் என்றதொரு லட்சியத்தோடு இந்த தாய் இந்த இடத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். எனவேதான் இவரிடம் நம்பி வரக்கூடியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. எந்த நோக்கத்தை முன்வைத்து நம்பிக்கையோடு வருகின்றார்களோ அந்த நோக்கம் நிறைவேறுகிறது. எனவே அன்னையின் வழியாக நன்றி செலுத்துவதற்கு வருகின்றார்கள். இன்றைக்கு நாமும் இந்த அன்னைக்கு நன்றி செலுத்துவதற்குத்தான் வந்திருக்கின்றோம். எப்படி இவருக்கு இத்தகைய இந்த ஆற்றல் கிடைத்தது? எப்படி இந்த ஒரு வல்லமையை அவர் பெற்றிருக்கின்றார்? அன்பிற்குரியவர்களே, கடவுளே வானதூதரின் வழியாக தெளிவாக நமக்கு சொன்னதை இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அருள் மிக பெற்றவர் இந்த தாய், அருள் மிக பெற்றவர் இந்த தாய். பிறப்பிலேயே ஆண்டவர் இவரை தேர்ந்து கொண்டார். பாவ மாசு எதுவும் அணுகாத விதத்தில் இவரை தேர்ந்து கொண்டார். அவரை அன்போடு வழி நடத்தினார். அப்படிப்பட்ட அந்த தாய்க்கு பெரும் பாக்கியம் கிடைத்தது. வேற எந்த பெண்மணிக்கும் கிடைக்காத அந்த பாக்கியம் இந்த தாய்க்கு கிடைத்தது. அதுதான் அவர் பேறு பெற்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டது. வானவரே அழகாக சொல்லுகின்றார், அருள் மிக பெற்ற மரியே வாழ்க என்று சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, அருளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த தாய் அதை தமக்கு மட்டும் உரித்தானதாக குறுக்கிக் கொள்ளவில்லை, சுருக்கிக் கொள்ளவில்லை. மாறாக இந்த சமூகத்திற்கு அதை விரித்து காட்டுகின்றார். எல்லோரும் இந்த அருள் பெற்று வாழ வேண்டும், இந்த அருளை சுவைக்க வேண்டும், அருளுக்கேற்ற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய இனிமை என்பதை இந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையால் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, அழகான ஒரு அறிவிப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டது. இயேசுவை நீ தாங்குவாய், இயேசுவை பெற்றெடுப்பாய். எங்கனமாகும், நான் கணவனை அறியேனே என்று சொல்லுகின்றார். ஒரு சாதாரண பெண்மணியை போல அவர் வெளிப்படுத்துகின்றார். ஆனால் கடவுள் தேர்ந்து கொண்ட பெண்மணி அல்லவா? கடவுள் சொல்கின்றார், இது நிச்சயமாக நடக்கும். காரணம், இது கடவுளினுடைய அருளாலேயே விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே நீ பெற்ற அந்த அருள் இன்னும் மிக உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே நீ நிச்சயமாக கருத்தாங்குவாய், இயேசுவை பெற்றெடுப்பாய். அந்த இயேசு இந்த அகில உலகத்திற்கும் அரசராக வீற்றிருப்பார். அவரால் தான் இந்த மனுக்குலத்திற்கு மீட்பு கிடைக்கிறது என்றதொரு செய்தியை அவருக்கு வழங்கப்படுகின்றது. மீண்டுமாக அவருக்கு சொல்லப்படுவது இதுதான், நீ ஏற்றுக்கொள்வதற்கு கடினம் என்று உணர்ந்தால், இதோ முதிர்ந்த வயதில் மலடி என்று அழைக்கப்பட்ட உன்னுடைய உறவினரான எலிசபெத்து இப்பொழுது கருத்தாங்கே இருக்கின்றாரே, அது எப்படி நிகழ்ந்தது? கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை. இந்த தாயை தேடி வரக்கூடியவர்களுக்கு இந்த தாய் சொல்லக்கூடியது இதுதான், நீங்கள் நம்பிக்கையோடு தேடி வருகின்றீர்கள், கடவுளால் ஆகாதது நிச்சயமாக ஒன்றும் இல்லை. கடவுளால் எல்லாம் கூடும், நம்பிக்கை இருந்தால் போதும். அத்தகைய அந்த ஒரு நம்பிக்கைக்குரிய செய்தி கிடைத்த உடனேயே இந்த தாய் சொல்கின்றார், இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லுகின்றார். தன்னை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து விட்டார். கடவுள் தேர்ந்து கொண்ட பெண்மணிதான், அருள் மிக நிரம்ப பெற்ற ஒரு பெண்மணிதான், கடவுளினுடைய அருளால் முன் குறித்து வைக்கப்பட்ட ஒரு பெண்மணிதான். ஆனால் அதில் ஒருபோதும் அவர் பெருமை பாராட்டவில்லை, அதை பெருமைக்குரியதாக அவர் நினைக்கவில்லை. எனக்கு ஆண்டவரினுடைய உடனிருப்பு இருந்தால் போதும், நடக்க வேண்டியவைகள் இயல்பாக நடக்கும் என்றதொரு எண்ணத்தில் தான் நான் மமதையோடு
வாழ்பவள் அல்ல, ஆணவத்தோடு அலைபவள் அல்ல. மாறாக ஆண்டவருக்கு அடிமையாக வாழ்ந்து விடுவதுதான் மேலானது என்று சொல்லி, இதோ உமது அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொல்லி இந்த தாய் ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து விட்டார். அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட அந்த தாயைத்தான் இந்த எலிசபெத்து உயர்ந்தவராக சுட்டி காட்டினார். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? அன்பிற்குரியவர்களே, ஆண்டவரினுடைய தாய் என்பதை இந்த உலகத்திற்கு உரத்து சொன்னவர் இந்த எலிசபெத்து. மிக நிரம்ப பெற்றிருக்கின்றார். கடவுளினுடைய அடிமையாக, கடவுளினுடைய ஊழியராக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். இவர் மேன்மைக்குரியவர், உயர்ந்து நிற்கக்கூடியவர். எனவே இவர் ஆண்டவரினுடைய தாய், சாதாரண தாய் அல்ல என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து சொன்னவர் எலிசபெத்து. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று அவர் கேட்கக்கூடிய கேள்வியிலேயே அவருடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த தாய் நம்மோடு இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சி தான், துன்பங்கள் இல்லை, கவலைகள் இல்லை, துயரங்கள் இல்லை, வேதனைகள் இல்லை. எனவேதான் இந்த தாயை தேடி மீண்டும் மீண்டுமாக நாம் வந்து கொண்டே இருக்கின்றோம். காரணம், நம்முடைய வாழ்வு அக்களிப்பால் துள்ளுகின்றது. அதைத்தான் இந்த மரியா உணர்ந்தார். இந்த உலகமே பேறு பெற்றவர் என்று சொல்கின்றது என்றால், நான் இந்த ஆண்டவருக்காக என்னை அர்ப்பணித்தேன், இந்த ஆண்டவருக்காக என்னையே நான் கொடுத்து விட்டேன். அதுதான் என்னை கடவுளுக்கு முன்பாக உயர்த்தி இருக்கிறது. அதே போல நாமும் உயர வேண்டும் என்பதைத்தான் இந்த தாய் விரும்புகின்றார். அந்த தாயை நம்பிக்கையோடு நாம் தேடி வருவது பெருமை அல்ல, மாறாக இந்த தாயை போல நாம் வாழ வேண்டும் என்பதில்தான் அவர் நமக்கு வழங்குகின்ற அருள் நிறைந்திருக்கிறது. நாமும் அருள் நிரம்ப பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்றால் இந்த தாய் தன்னுடைய வாழ்க்கையால் சான்று பகர்ந்தார் அல்லவா? அதே போல நாமும் சான்று பகர வேண்டும். எத்தனையோ பேர் தேவையில் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களோடு நாம் நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்கின்றோமா? அவர்களின் மீது அன்பு காட்டுகின்றோமா? அவர்களை பாசத்தோடு ஏற்றுக்கொள்கின்றோமா? அவர்களினுடைய இல்லாத நிலையை நாம் மாற்றுகின்றோமா? கவலையோடு துன்பத்தோடு வரக்கூடியவர்களினுடைய அந்த துன்பத்தை, துயரத்தை நாம் சுமக்கின்றோமா? அல்லது கண்டும் காணாமல் செல்கின்றோமா? பாசத்தோடு, கனிவோடு, இரக்கத்தோடு இந்த தாய் இந்த சமூகத்தை பார்க்கின்றார். யாரெல்லாம் விளிம்பு நிலையில் தூக்கி வீசப்பட்டு இருக்கின்றார்களோ அவர்களை கரம் பிடித்து தூக்குவதுதான் அவருடைய உயர்ந்த எண்ணம். எனவேதான் அவர் அனைவருக்கும் தாயாக விளங்கி கொண்டிருக்கின்றார். நாமும் தேவையில் இருக்கக்கூடியவர்களினுடைய கரம் பற்றுவோம். துன்ப துயரங்களோடு, பெரும் மனப்பாரங்களோடு, கஷ்டங்களோடு வாழக்கூடியவர்களை கரம் பற்றுவோம். அன்னையைப் போல நானும் உனக்கு துணையாக இருக்கின்றேன், கவலை கொள்ளாதே. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, அஞ்சாதே, நீர் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் என்று. அதே போல நாம் அடுத்தவரின் கரம் பற்றுகின்ற பொழுது அஞ்சாதே, நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன், இணைந்து பயணிப்போம் என்று நாம் பயணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் மகிழ்ச்சியால் அக்களிப்படைகின்றது. நாமும் அன்னையைப் போல பேறு பெற்றவர்களாக உயர்கின்றோம் என்ற மனநிலையோடு அன்னையிடம் நம்மையே முழுவதுமாக ஒப்புக்கொடுப்போம். ஆண்டவரினுடைய அருளுக்காக இறைஞ்சி மன்றாடுவோம். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பின் தெய்வமே இறைவா, ஆற்றலோடு வழிநடத்தக்கூடியவரே, இந்த நாளின் வழியாக எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன். அன்னையைப் போல நாங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கூறவும், அன்பு கலந்த வாழ்க்கையினால் இந்த சமூகத்தினுடைய சீர்கேடுகளை களையவும், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அத்தகைய பாதிப்பு அடைந்தவர்களின் சார்பாக இருந்து செயல்படவும் எங்களையும் அன்னையைப் போல கருவிகளாக மாற்றும். ஆமென். ஆண்டவரே
நானே நல்ல ஆயன் என்றவரே, எங்கள் திரு அவையே வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து தூய ஆவியின் துணை கொண்டு வல்லமையோடு நற்செய்தியை எங்கும் அறிவிக்க நல்ல உடல் உள்ள நலனை தந்திருள வேண்டுமென்று புனித உபகாரத்தாய் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் தலைவரே இறைவா, எங்கள் இந்திய நாட்டு தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் மக்களின் தேவைகளை அறிந்து முழு அர்ப்பண உணர்வோடு பணி செய்திடவும், நாட்டின் முன்னேற்ற வளர்ச்சிக்காக எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் தன்னலமின்றி பொது நலத்துடன் செயல்படவும் உபகாரத்தாயின் வழியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அன்பு தந்தையே இறைவா, எங்களின் பாதுகாவலியாம் புனித உபகாரியின் திருநாளில் இத்தெருத்தலத்தில் வளர்ச்சிக்காக முன்னேற்றுகின்ற எங்கள் பங்கு தந்தை மற்றும் ஆலய பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து நடைபெற்று கொண்டிருக்கின்ற குருக்கள் இல்லம், அருங்காட்சியகம் மற்றும் பிற பணிகள் அனைத்தும் தூய ஆவியின் துணையோடு நல்ல முறையில் உமது பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் அடையாளங்களாக திகழ புனித உபகாரத்தாயின் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்றவரே, இத்திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொருவரின் தேவைகளை நிறைவேற்றி அவர்களுடைய மனக்கவலைகள், கண்ணீர்கள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்று வளமான நலமான வாழ்வை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பூமி மீது மழை பொழிய செய்வேன் என்றவர் அன்பு தந்தையே இறைவா, விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற எங்களுக்கு நல்ல மழையை இப்புவி மீது பொழிந்து இந்த நலமும் எங்களுடைய மனமும் குளிரும்படியாக செய்து நல்ல விளைச்சலை எங்களுக்கு தந்து பலனளிக்கும்படியாக புனித உபகாரத்தாயின் வழியாக இறைவாமை மன்றாடுகிறோம். அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பல்வேறு இடங்களிலே அன்னையினுடைய அற்புதமான பெயரானது பலவிதமான அடையாளத்தோடு அழைக்கப்படுவதை நாம் அறிவோம். இந்த ஒரு இடத்திலே அன்னை கன்னிமரியாளுடைய பெயர் உபகாரத்தாய் என்று சொல்லி அன்போடு நாம் அவரை அழைக்கிறோம். எனவே உபகாரத்தாய் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வதற்காக ஓடோடி வரக்கூடியவர்கள். எனவே இதோ இந்த இடத்திலே நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக, பிரச்சனைகளுக்காக அவர் திரும்ப நாம் நிற்கிறோம். எனவே உபகாரத்தாய் நமக்காக பரிந்துரை செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த இடத்தில் நீங்கள் நாடி வந்திருக்கிறீர்கள். ஆலயமானது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அன்னையினுடைய உபகாரத்தாயினுடைய இந்த ஆலய கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நினைத்தால்தான், நம்முடைய கால்கள் உள்ளே சென்றால்தான் அந்த உபகாரத்தாயை நாம் காண முடியும். இந்த இடத்திலே ஒரு உண்மையை நாங்கள் சொல்கிறோம், உபகாரத்தாய் உங்களுக்காக பரிந்துரை செய்வார்கள் என்று. ஆனால் பசாஸ் என்ன செய்வான்? எதற்காக நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள், அவரால் ஒன்றும் உங்களுக்கு நடக்காது என்று சொல்வார். ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு தேடி வருகின்ற பொழுது உபகாரத்தாய் அதை உங்களுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் உற்சாகத்தோடு ஹல்லேலூயா,
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, உபகாரத்தாய் ஒவ்வொரு முறையும் நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு அரும்பெரும் செயல்பட புரிந்துள்ளார், தூயவர் என்பதே அவரது பெயர் என்று சொல்லி ஆண்டவருடைய பெயரை தூயவர் என்று சொல்லி துதிக்கிறார். ஆண்டவருடைய பெயர் வல்லமையானது என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அன்னையானவள் துதித்தை நாம் காண்கின்றோம். எனவே அப்படியாப்பட்ட அன்னையானவள் இதோ இந்த இடத்திலே தன்னை படைத்தவரை, குறிப்பாக தான் யாருக்கு அடிமை என்பதை உணர்ந்து குறிப்பாக புகழ்ந்தவரை இப்பொழுது நாமும் நம்முடைய நாவினால் புகழ்ந்து இப்பொழுது அவரை துதித்து ஆராதித்து ஆண்டவருக்கு அருகாமையில் நாம் இருக்கிறோம் என்பதை புனித உபகாரத்தாய் நமக்கு உணர்கின்ற விதமாக ஆவியானவருடைய துணை கொண்டு இது அற்புதமான நேரத்திலே நம்முடைய பல்வேறு தேவைகளுக்காக நாம் ஜெபித்து இது அன்னையினுடைய அற்புதமான இந்த ஆசீர்வாதத்தை பெறுவோம். தூயவரே உம்மை துதிக்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே. கரங்களை தட்டி உற்சாகத்தோடு எல்லாருமே இந்த இடத்துல ஒரு மகிமை விளங்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். உன்னை தேடி வந்த நன்மையான காரியங்கள் கிடைக்குமாறு இதோ எல்லா விதமான கவலைகளையும் மறந்து ஆண்டவர் அருகிலே இருக்கிறார் உன்னை உணர்வதற்காக இதோ ஆண்டவரை நாம் துதிக்கின்ற பொழுது அத்தகைய ஒரு ஆற்றலை ஆண்டவருக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். தூயவரே உம்மை துதிக்கிறே, நல்லவரே உம்மை பாடுகிறே. நல்லவரே உம்மை பாடுகிறே. அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். எஸ்ஐயா இந்த புத்தகத்திலே நாம் மீண்டுமாக வாசிக்கிறோம். இதோ மலைகள் இடம்பெயர்ந்தாலும் என் அன்பு ஒருபொழுதுமே இடம்பெயராது என்று சொல்லப்பட்டிருக்கு. எனவே ஆண்டவர் மீது வைத்த அன்பு ஒருபொழுதுமே மாறாது என்று சொல்லி இதோ உபகாரத்தாய் உணர்ந்தது போன்று நாமும் உணரும்படியாக இதோ இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் முன்பாக துதித்து ஆராதிப்போம். மலைகள் விழுந்தினாலும் உம் அன்பு விலகிடாது, குன்று விலகினாலும் உம் அன்பு மாறிடாது. மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ, கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ. என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ, என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ. தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். பின்பாக தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். எஸ்ஐயா இறைவாக்கில் மீண்டுமாக உரைப்பது போன்று இதோ தீயின் நடுவே நாம் நடந்தாலும் நாம் ஒரு பொழுதுமே எரிந்து போக மாட்டோம். கடலில் நடுவே நாம் நடந்தாலும் ஒரு பொழுதும் நாம் மூழ்கி போக மாட்டோம். ஆண்டவர் கரம் கொடுத்து நம்மை காத்திடுவார். எனவே இந்த உலகத்தில் எவ்வளவு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் உபகாரத்தாய் நம்மோடு இருந்து எல்லா விதமான விபத்துகளிலிருந்து பாதுகாப்பார் என்ற நம்பிக்கையோடு இது ஆண்டவர் கொடுத்த அதே வார்த்தையை சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன், கடலில் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். தீயின் நடுவே நடந்தாலும் எரிந்து போக மாட்டேன், கடலில் நடுவே நடந்தாலும் மூழ்கி போக மாட்டேன். கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரென்றோ, கரம் கொடுத்து காத்திடும் தெய்வம் நீரென்றோ. நான் அழிந்திடாமல்
தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். அப்படியே கரங்களை உயர்த்துவோம். அற்புதமான இந்த பலிபீடத்துக்கு முன்பாக இதோ நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய தேவைகளை நாளும் அறிந்தவராக இருக்கிறார். நீ எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என்பது முக்கியமல்ல, ஆண்டவரை நோக்கி உன்னுடைய உள்ளம் உயர்ந்திருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் காண்கின்றார். இது அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கின்ற ஒரு இடத்தை நோக்கி நாம் வந்திருக்கிறோம். எண்ணற்ற பிரச்சனைகளோடு எண்ணற்ற மனபாரத்தோடு வந்திருக்கிற நம்மை மீண்டுமாக உபகாரத்தாயின் வல்லமையினால் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். இது அன்னை கன்னிமரியால் ஒவ்வொரு முறையும் சொன்ன அதே வார்த்தைகளை மீண்டுமாக நாம் சொல்வோம். கடவுளால் இயலாத இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொன்ன அதே வார்த்தையை ஒவ்வொரு முறையும் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் கவலைகள் வருகின்ற பொழுது, அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி நாம் விசுவசிக்கின்ற பொழுது, இது உபகாரத்தை உனக்காக எல்லாவற்றையும் செய்வதற்காக காத்திருக்கிறார்கள். இதோ இந்த இடத்துல நீ தேடி வருகிற நன்மையான காரியம் உனக்கு கிடைக்கும் என்று சொல்லி இதோ விசுவாசத்தின் நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆண்டவனை ஆசீர்வதிக்க போகிறார். இதனுடைய குடும்பத்திலே கவலைகள் கஷ்டங்கள் இருக்கிறது, என்னுடைய குழந்தைகளை குறித்து நான் கவலைப்படுகிறேன் சொல்லி அச்சப்படுகிறேன் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் மீண்டுமாக இயேசு ஆண்டவனை ஆசீர்வதிக்க போகிறார். உபகாரத்தாயின் மூலமாக இதோ உன்னை மென்மேலும் ஆண்டவர் உயர்த்த போகிறார். உடம்பிருக்கிற எண்ணற்ற தீமைகளை ஆண்டவர் அகற்றி மீண்டுமாக ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க போகிறார். இயேசுவே இயேசுவே சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உபகாரத்தை உனக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான நேரத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு இரக்கத்தின் ஒரு நேரத்தில் இருக்கிறோம். அதிசயம் செய்யக்கூடிய ஒரு நேரத்தில் இருக்கிறோம். இயேசுவை நோக்கி நீ செபித்துக் கொண்டிரு. இயேசுவால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொல்லி இதை நீ ஓடோடி வந்திருக்கிறாய். இது தன்னுடைய தாய் கேட்கின்ற ஒவ்வொன்றையும் ஆண்டவர் உனக்காக கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவே இயேசு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்பு கொடுத்தே கொண்டே இரு. உடைய எல்லா விதமான கனமான காரியங்களையும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. இதோ உடல் நோயாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. கடன் பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக்கொடு. இதோ ஆண்டவருடைய நிறைவாக நீ ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவே இயேசு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது அற்புதமான குருக்கள் உனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பதை ஆண்டவன் உணர்த்திக் கொண்டிருக்கிறார். எண்ணற்ற தீமைகளிடமிருந்து அகலும்படியாக வாதை உன் கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவனை பாதுகாக்கிறார். இயேசுவே இயேசு சொல்லி ஒப்புக் கொடுத்து கொண்டே இதோ இந்த இடத்திற்கு மீண்டுமாக நீ வருகின்ற பொழுது சாட்சியாக ஆண்டவனை நிலைநிறுத்துவார். இயேசுவே ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. அநேகமான குடும்பங்களை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. கண்ணீரோடு வந்திருக்கின்ற குடும்பங்களை ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. இது முடியாது என்று சொல்லி வந்திருக்கிற குடும்பங்களை மீண்டுமாக ஆண்டவரே உடைய கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே ஆசீர்வதிங்களப்பா. உபகாரத்தாயின் அற்புதமான இந்த இடத்திலே எண்ணற்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இதோ எல்லா விதமான ஜெபங்களையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என்னை தர வந்தேன் இறைவா உந்தன் காணிக்கையாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையில் பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மன நிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கும் நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனித கன்னி மரியாவினுடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பழிப்பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் விழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியை நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன்னடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபின்களும் ஒன்று கூடிய கழித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குடும்பமாக பாடுவதாவது. தூயவர் 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 படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகம் எத்திசையிலும் பரவியிருக்கின்ற உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தினுடைய ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் உமது அன்பிலே நிறைவடைந்து வாழ்வதற்கு அருள் புரிந்தருளும். ஆண்டவரே, உயிர் தள்ளுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய பெற்றோர், சகோதரர், சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்க பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம்
இறைவனின் செமரி. இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றவர். செமரியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, என் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லியல்லும் எங்கள் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆமென். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சிலருக்கு இந்த இடத்திலே நன்றி சொல்லி ஆக வேண்டும். எனவே இதன்படி இதோ இந்த இடத்திலே ஒவ்வொரு ஆன்மீக நிகழ்வும் நடக்கின்ற பொழுது நமக்கு உதவி செய்கின்ற நெய்வாசல் மெய்யபெரும் அருள் சகோதரிகளுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த திருத்தலம் பல்வேறு நிலைகளிலே உயர்வதற்கு அயராது உழைத்து கொண்டிருக்கிறவர்கள், முக்கியமாக ஏதோ இந்த இடமானது, இந்த திருப்பலி அரங்கமானது இப்படியாக புதுப்பி மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே போன்று குருக்கள் இல்லம், அருங்காட்சியகம் இன்னும் பல்வேறு பணிகள் நடப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறவர்கள் திருவாளர் காரியஸ்தர் திருவாளர் யு சந்தன்ராஜ் ஆசிரியர், கணக்கப்பிள்ளை, திருவாளர் ராஜேந்திரன், இவர்களுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதன்படி கடைசி தரிட்டா போதும். அதன் பிறகு கோவில் பிள்ளை திருவாளர் பாக்கியராஜ், கோயில் பணி செய்கின்ற திருவாளர் அன்பு, சார்லஸ், ரத்தினம் மற்றும் மாதந்தோறும் முதல் சனிக்கிழமை அன்பின் உணவு சமைத்து நமக்கு கொடுக்கின்ற திருவாளர் சேவியர் மற்றும் அவருடைய குழுவினருக்கு மீண்டுமாக இதோ இந்த பலிபீடத்தின் முன்பாக நன்றி செலுத்துகிறோம். அதனைத் தொடர்ந்து அன்னையினுடைய அன்பு பக்தர்கள் சிறப்பாக இந்த பங்கு மக்கள் ஒவ்வொரு முறையும் இந்த இடத்திற்கு வந்து புகாரத்தாகி மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே பங்கு மக்கள் ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக பங்கை சார்ந்த கிளை கிராமங்கள் மற்றும் தஞ்சாவூர், சிவகங்கை, திருச்சி, மதுரை போன்ற மறை மாவட்டங்களிலிருந்து வந்து இதோ இந்த இடத்திலே அன்னையினுடைய அற்புதத்தை உணர்ந்து கொண்டிருக்கின்ற அன்னையினுடைய அன்பு பக்தர்கள் ஒவ்வொருவருக்கும் மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். அதனைத் தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்காக உதவுகின்ற உபகாரிகள், நன்கொடையாளர்கள் மற்றும் எல்லாருக்குமாக மீண்டுமாக நாங்கள் நன்றி உள்ளத்தோடு நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் இந்த திருவிழா சமயத்தில் அன்னதானம் வழங்குவதற்கு உதவிய பல்வேறு நல்ல உள்ளங்களை மீண்டுமாக நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். எனவே இதன்படி இந்த நாளிலே அன்னதானம் வழங்குவதற்கு மிகவும் உதவி செய்கின்ற திருவாளர் சுரேஷ் விக்டோரியா குடும்பத்தினர் மற்றும் காய்கறி மற்றும் மளிகை ஜாமான் வாங்கி கொடுத்த திருவாளர் சுரேஷ் விக்டோரியா, காய்கறிகள் வாங்கி கொடுத்த திருவாளர் மாணிக்கம் பிள்ளை குடும்பத்தினர் மற்றும் மலர்களை வாங்கி கொடுத்த திரு ராயப்பன் பிள்ளைகளுக்கு மீண்டுமாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டுமாக ஒவ்வொரு வழிபாடு மிகவும் சிறப்பான விதத்தில் இருப்பதற்கு நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் பாடகர் குழுவினர். எனவே இந்த பாடகர் குழுவினரை மீண்டுமாக நன்றி உள்ளத்தோடு நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். எனவே அதன்படி டென்னிஸ் திருமதி லதா, திருமதி அமளி, திருமதி குளோரி மற்றும் தம்பி அமலன் மற்றும் பாடகர் குழுவினர் ஒவ்வொருவரையும் வழிபாட்டையும் ஒருங்கிணைந்து நமக்கு செய்து கொடுக்கின்ற திருவாளர் ஆண்ட்ரூஸ், நம் ஊர் பாடகர் குழுவினர் மற்றும் இன்றைய நாளிலே ஒரு சிறு பையன் மீண்டுமாக இந்த இடத்திலே வந்து தம்பிபுரத்தை சார்ந்த நிகில் கலாம், எனவே அவனும் இந்த பாடகர் குழுவினை இருக்கிறான். எனவே அவர்களுக்கு நம்முடைய உள்ளார்ந்த விதத்திலே நன்றியும் பாராட்டு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து நவநாட்களில் உணவு வழங்கிய திருமதி செல்வி குடும்பத்தினர் மற்றும் சாந்தி குடும்பத்தினர் இவர்களை ஒருங்கிணைந்து ஏற்பாடு செய்கின்ற திருவாளர் சேவியர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து நவநாட்களில் இவரிடம் நற்கருணை பெருவிழா கடந்த ஆண்டு கொண்டாடப்பட்டது, இவ்வாண்டும் கொண்டாடப்பட்டது. எனவே நற்கருணை பெருவிழா முடிந்த பிறகு அதற்காக உணவு வழங்கிய திருவாளர் பாக்கியராஜ் மற்றும் முத்து குடும்பத்தினர் அவர்களையும் மற்றும் 7ஆம் நாள் உபய திருப்பலியிலே இந்த பகுதியிலே குறிப்பாக இருக்கின்ற சேர்வைகள் மீண்டுமாக உணவு வழங்கி நமக்கு இந்த திருவிழா மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக மாற்றியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து அன்னதானம் உணவு தயாரிக்கும் கும்மங்கடி முருகேசன் அவர்களுக்கும் அவருடைய குழுவினர்களுக்கும் நன்றி. மீண்டுமாக மதுரையை சார்ந்த ராகாஸ் இசைக்குழுவினருக்கும், காவல்துறை, மின் ஊழியர்கள், நெய்வாசல் ஊராட்சி மன்ற தலைவர் திருவாளர் கரிகாலன் மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மற்ற எல்லா நிகழ்வுகளையும் ஹோலி மதர் யூடியூப் சேனல் மூலமாக நமக்கு ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற திருவாளர் வின்சென்ட் குழுவினர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல பல்வேறு நிகழ்வுகள் நடைப்பதற்கு உதவி செய்கின்ற இளனாப்பட்டி, தாளப்பட்டி இளைஞர்களையும் நன்றி உள்ளத்தோடு நாம் நினைவு கூர்ந்து பார்க்கிறோம். மீண்டுமாக ஒளி அமைப்பு, ஆடியோஸ், ஜெயராம், திருவாளர் பாண்டித்துறை மற்றும் ஊழியர்களுக்காகவும்
மற்றும் கொட்டகை அமைத்து கொடுத்த திரு அடைக்கப்பன் மகன் பழனியப்பனுக்கு மீண்டுமாக நன்றியுள்ளத்தோடு நாம் நினைவு கொண்டு பார்ப்போம். எனவே எல்லாருக்கும் நம்முடைய பலத்த கரங்களை தட்டி மீண்டுமாக இவர்கள் செய்த எண்ணற்ற நிமிகளுக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், மரியே வாழ்க, ஆவே மரியா. அனைத்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இந்த இடத்தில் நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுத்த நம்முடைய அருள் தந்தையர்களை ஒரு பொழுதுமே நாம் மறக்கவே கூடாது. எனவே அருள் தந்தையர்கள் இதோ அன்னையானவளுக்கு மிகவும் பிடித்தவர்கள் குருக்கள் மட்டுமே. காரணம், குருக்கள் தான் மீண்டும் மீண்டுமாக இயேசுவை இந்த பலிபீடத்திலிருந்து நமக்கு கொடுக்கிறார்கள். அன்னை கன்னிமரியால் ஒரே ஒரு முறைதான் இயேசுவை நமக்காக பெற்றுக் கொடுத்தார். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முறையும் இயேசு என்ற ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு குருக்கள் கட்டாயம் தேவை. எனவே அந்த குருக்கள் தான் இன்று இந்த உபகாரத்தாயை அதிகமாக மகிமைப்படுத்தி அவருடைய மகனை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே அவர்களை மீண்டுமாக நன்றியுள்ளத்தோடு நாம் நினைவு கூர்ந்து பார்ப்போம். அதன்படி அருட்தந்தை அற்புத அரசு, எனவே அவருடைய பெயரிலே ஒரு அற்புதம் அடங்கியிருக்கிறது. எனவே இந்த அற்புதத்திற்கு ஏற்றவாறு நல்லதொரு அற்புதமான ஒரு மறையுரையை நமக்காக கொடுத்தார். எனவே திருப்பத்தூர் சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு அற்புதமான ஒரு குரு. எனவே இந்த நாளிலே இவர் நம்மிடம் வந்து அற்புதமான ஒரு மறையுரை ஆற்றியதற்காக திருத்தலத்தின் சார்பாக இப்பொழுது நம்முடைய காணிக்கையும் குறிப்பாக அடையாளமாக உபகார மாதாவினுடைய அந்த போட்டோவையும் கொடுத்து நாம் மகிழ்விக்கிறோம். எனவே அனைவரும் கரங்களை தட்டி நம்முடைய உற்சாகத்தை வெளிப்படுத்துவோம். அதனைத் தொடர்ந்து நமக்கு அருகாமையில் இருக்கின்ற அன்பு தந்தை பால்ராஜ் ராங்கியம். எனவே அடுத்த முறை அவரை நாம் பார்க்க முடியாது. ஏன் கேளுங்க, சிங்கப்பூர்லாம் அவர் போல் அவர் இந்த இடத்துல பணி மாற்றலாகி வேறு இடத்துக்கு போயிடுவார். எனவே அடுத்த வருஷம் அவர் கூப்பிட முடியாது அப்படிங்கிற இந்த வருஷம் திருப்பி கூப்பிட்டேன். எனவே உடனடியே வருகிறேன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்தார். எனவே அற்புதமான அருட்தந்தை. எனவே முன்னதாக இந்த இடத்திலே பணியாற்றியவர். எனவே மீண்டுமாக அருட்தந்தை பால்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு இப்பொழுது திருத்தலத்தின் சார்பாக என்னுடைய காணிக்கை மற்றும் அன்னையினுடைய அந்த ஃபோட்டோவையும் கொடுத்து நம்மை மகிழ்விக்கிறோம். கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துவோம். அதன் தொடர்ந்து நீண்ட கால என்னுடைய நண்பர், எனவே தஞ்சை மறை மாவட்டத்தில் நாங்கள் இருவரும் இணைந்து ஒவ்வொரு முறையும் பல இடங்களில் நாங்கள் பணியாற்றி இருக்கிறோம். எனவே இப்பொழுது எனக்கு அருகாமையில் இருக்கின்றார். எனவே அருட்தந்தை ஜேம்ஸ் அடிகளார். எனவே பழகுவதற்கு இனிமையானவர், எனவே பண்பானவர். எனவே அந்த தந்தை கூப்பிட்ட உடனே நான் வருகிறேன் சொல்லி நம்முடைய இந்த மகிழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிறார். எனவே அவருக்கும் திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய எளிய காணிக்கையை கொடுத்து இப்பொழுது அன்னையினுடைய அந்த உருவம் தாங்கிய ஃபோட்டோவை கொடுத்து நம்மை மகிழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து பாசத்திற்குரிய தம்பி வில்சன், கணக்கன்பட்டி சிவகங்கை மறை மாவட்டத்தை சார்ந்தவர், நமக்கு அருகாமையில் இருக்கிறவர். எனவே எப்பொழுதெல்லாம் ஆன்மீக உதவி தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கின்ற பொழுது முகம் கொண்டாமல் வருகின்ற அற்புதமான தந்தை. எனவே மீண்டுமாக நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய மகிழ்ச்சியை நாம் வெளிப்படுத்துவோம், நம்முடைய காணிக்கையை நம்ம கொடுப்போம். எனவே தொடர்ந்து மீண்டுமாக அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, ஒவ்வொரு முறையும் நீங்கள் திருத்தலத்தில் கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். எனவே மீண்டுமாக நம்முடைய பலத்த கரங்களை தட்டியும் நன்றியும் மகிழ்ச்சியை நம்ம தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் தொடர்ந்து நான் ஜெபிக்கிறேன். அன்னை உபகாரத்தாய் தன் அளப்பரிய கருணையால் அருமையாக தன் பெருவிழாவை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். முதலில் அவர்களுக்கு கரபடி மூலம் நெஞ்சார நன்றி சொல்வோம். நம் பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டார்கள். இந்த 9 நாட்களும் நம்மோடு இருந்து நம் தாயின் அருமைகளை பெருமைகளை விவிலியத்தின் மூலம் நெஞ்சில் விதைத்திருக்கிறார்கள். நாள்தோறும் நற்கருணை நாதரின் அளப்பரிய ஆற்றலையும் உணர்த்தியிருக்கிறார்கள். மேலும் சென்ற ஞாயிறு அன்று திருப்பலி நிகழ்த்தி திவ்ய நற்கருணையை ஸ்தாபித்து ஆராதனை செய்து மாலை மாதா மக்கள் மன்றத்திலிருந்து திவ்ய நற்கருணை பவனி திருத்தலம் வரை நடத்தி மறையுரை வழங்கி திருத்தலத்தில் திவ்ய நற்கருணை ஆசீர் சிறப்பான முறையில் நடத்தி காட்டியிருக்கிறார்கள். அன்னையின் பெருவிழா சிறப்புற அமைய ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டு 3 நாட்களுக்கு முன்னரே கலந்தாய்வு செய்து சிறப்பாக நடத்தி காட்டியிருக்கிறார்கள். ஆவியாரின் கொடைகளை அனைவருக்கும் பகிர்ந்து தர சிறப்பாக தயார் செய்து தனது சிம்மக்குரலால் பாடி அனைவரையும் இணைந்து பாடச் செய்து தாய்க்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் உபகார மாதா என்ற தாரக மந்திரத்தை சொல்லி எங்களை இயக்கியிருக்கிறார்கள். தன் காலத்தில் நம் திருத்தலம்
உயர்நிலை எய்த வேண்டும் என்ற நோக்கிலே நம்மை தூண்டி திருப்பலி அரங்க விரிவாக்கம், அருள் தந்தையர் இல்லம், அருங்காட்சியகம், திருப்பயணிகள் இல்லம் உருவாக ஊக்கம் தந்து கொண்டு இருக்கிறார்கள். நடைபெறும் கட்டிடப் பணிகளே அதற்கு சான்று. தந்தை பல்லாண்டு நலமாக வாழ வேண்டும், மென்மேலும் அன்னைக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என இளனாப்பட்டி தாளப்பட்டி மக்கள் சார்பாகவும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து மக்கள் சார்பாகவும் ஞானத்தந்தை நம் பாசமிகு பங்கு தந்தை ஞானதுரை அடிகளார் அவர்களுக்கு பரத்த கரவழி மூலம் நன்றி சொல்லி நினைவு பரிசை வழங்குகின்றோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றிருக்கின்றோம். புனித உபகாரத்தாயின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும் அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உமை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. உபகாரத்தாயினுடைய ஆசிரியம் அரவணைப்பையும் பெற்ற பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உலகம் போற்றும் அன்னையே, உன்னையின்